ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். சைடிஷ் கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அது கூடவே அரை டீஸ்பூன் கல் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். பொதுவாகவே காலிஃப்ளவரை சுடுதண்ணி வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுப்போம். ஆனால் அதை காட்டியும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்தோன்னா நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். காலிஃப்ளவர் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சி எல்லாமே க்ளீனாக நமக்கு போயிடும். ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். காலிஃப்ளவர் பார்க்கையில எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு தடவை கோல்டு வாட்டர் ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் காலிஃப்ளவர் சேர்க்கணும். முதல்ல நம்ம சேர்த்துடக்கூடாது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த பேஜ் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன கூட்டிய குறைச்ச சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூடவே நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. சைடிஷ் கூட தேவையில்லைங்க. அதில் இருக்க காலிஃப்ளவர் சாப்பிட்டாவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவிடலாம். மல்லி இலை தூவி கிளறி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.
நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.